இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் டிஜிட்டல் மயமாக்கலின் சவால்கள் குறித்து ஜனாதிபதி கவனம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சுங்கத் திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. சுங்க செயன்முறையின் சிக்கலான தன்மை காரணமாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலோபாய இலக்குகளை அடைவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் நிறுவன செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் அந்த செயற்பாட்டில் எழுந்துள்ள சவால்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரதான சவாலாக இருக்கும் சட்டங்களை திருத்தும் பணிகளை விரைவில் மேற்கொள்ளுமாறு இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு ஜனாதிபதி பணிப்புரை. 2030ஆம் ஆண்டளவில் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார மூலோபாய இலக்குகளை அடைவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை பலப்படுத்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் தற்போதுள்ள RAMIS என்ற கட்டமைப்பு எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுப்பது மற்றும் தேசிய அளவில் பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு கட்டமைப்பில் தற்போது உள்ள குறைபாடுகளை கண்டறிதல் மற்றும் இதற்கான தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. செயற்திறன்மிக்க வரி நிர்வாகத்துக்கு டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது என இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த முயற்சியின் முக்கிய நோக்கங்களாக வரி முறைகேடுகளை குறைத்தல், வரிமுறையை இலகுபடுத்தல், வரி வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கான இயந்திரங்களை அறிமுகப்படுத்தல் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. இந்த நடவடிக்கையினூடாக நாட்டின் வரி அடிப்படையை விரிவுபடுத்தல், வரி செலுத்தும் செயல்முறையை பொதுமக்களுக்கு மிகவும் இலகுபடுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சொன்றை நிறுவியதன் மூலம் மேற்கொண்ட தலையீட்டின் காரணமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் நோக்கங்கள் இலகுவாக எட்டப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் இங்கு தெரிவித்தனர். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தில் ஒரு முக்கியமான படியாகும் என்பதோடு இது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரியபெரும, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கார்சல் விஜயசூரிய உள்ளிட்ட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நிதியமைச்சு மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினராக நிசாந்த ஜெயவீர சத்திய பிரமாணம். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நிசாந்த ஜெயவீர 10வது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலினூடாக 10வது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் கலாநிதி கர்சன சூரியபெரும பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு உஸ்கெட்டிகே தொன் நிசாந்த ஜெயவீர இவ்வாறு தேசிய பட்டியலினூடாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி வெளியிட்டிருந்த நிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகமாக பணியாற்றிய அவர் குறித்த திணைக்களத்தின் பல்வேறு பதவிகளில் 25 வருடங்களுக்கு அதிகமான காலம் பணியாற்றியுள்ளார்.
2024ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையில் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாகவும் பணியாற்றிய இவர் அதன் பின்னர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராகவும் பணியாற்றினார். கலனி பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞானத்தில் விசேட பட்டத்தை பெற்ற ஜெயவீரா அவர்கள் குறித்த பல்கலைக்கழகத்தின் பொருளியலில் முதுமானி பட்டத்தை பெற்றிருப்பதுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் வரி விதிப்பு தொடர்பான வணிக முகாமைத்துவ பட்டப்பின் படிப்பு டிப்ளோமாவையும் பெற்றுள்ளார். அத்துடன் கலனி பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்பத்தின் பட்டப்பின் படிப்பு டிப்ளோமா பெற்றுள்ள இவர் இந்தியா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் பலவற்றில் பொருளியல் மற்றும் வரி அறவீடு குறித்து பாடநெறிகளையும் பெற்றுள்ளார். விமல் வீரவன்ச சிஐடியில் முன்னிலை. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் சுங்க சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகேசி விஜயரட்னவின் மகளுக்கு பிணை. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நரம்பியல் வைத்திய நிபுணர் மகேசி விஜயரட்னவின் மகள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. கச்சைதீவு இந்தியாவுக்கே சொந்தம். கச்சைதீவில் தேசிய கொடியேற்றும் முயற்சி நடைபெற்று வருவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன சம்பத் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டிலும் சுதந்திர தினம், விநாயக சதுர்த்தி மற்றும் அடுத்த ஆண்டு குடியரசு தினம் ஆகிய 3 நாட்களிலும் கச்சைதீவில் தேசிய கொடியேற்றம் முயற்சிப்போம் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். கச்சைதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதை அறிவிக்கவே இந்த முயற்சி எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிகளவில் விரும்பப்படும் நாடாக இலங்கை. 2025ஆம் ஆண்டு கோடை காலத்தில் பயணம் மேற்கொள்வதற்கு அதிகளவில் விருப்பப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தமது விமான பயணச்சீட்டு பதிவு தரவுகளை கொண்டு நடத்திய ஆய்வொன்றுக்கமைய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தரவுகளுக்கமைய ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கை மீதான பயண ஆர்வம் 32% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் வியட்நாம் மற்றும் மொரிசியஸ் ஆகிய நாடுகள் முதல் 2 இடங்களில் உள்ளன. இலங்கையின் பசுமையான தேயிலை தோட்டங்கள், பாரம்பரிய தளங்கள் மற்றும் சாகச அனுபவங்கள் உலகளாவிய பயணிகளை ஈர்ப்பதாக குறித்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் மீட்கப்பட்ட சடலம். யாழ்ப்பாணம் முல்லை சந்தி அருகில் உயிரிழந்த நிலையில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. அழகரத்தினம் கிறிஸ்டி பால்ராஜ் என்ற 48 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் உள்ளிட்ட சிலர் நேற்றிரவு குழுவாக இருந்து மதுபானம் அருந்தியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக வயதான யானை உயிரிழப்பு. ஆசியாவிலே அதிக வயதுடைய யானை என அறியப்பட்ட வட்சலா என்ற பெண் யானை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள புலிகள் சரணாலயத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த குறித்த யானை சமீப காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தது. யானையின் உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் சரணாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசியாவிலே வயதான யானை என்பதால் சுற்றுலா பயணிகள் பலரும் வட்சலாவை பார்வையிட வருவது அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியருக்கு ஏமனில் மரண தண்டனை. ஏமனில் கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு எதிர்வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை தொடர்பான வழக்கில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது.
அவர் தற்போது ஏமன் தலைநகரான சனாவில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட 1 வார காலம் உள்ள நிலையில் குறித்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற வழியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏமனில் சரியத் சட்டம் நடைமுறையில் இருப்பதால் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு பிளட் மணி எனும் இழப்பீட்டுத் தொகையை செலுத்தி மன்னிப்பு பெறுவதன் மூலம் மட்டுமே மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் எச்சரிக்கும் ட்ரம்ப். பிரிக்ஸ் நாடுகளுக்கு விரைவில் 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார். நேற்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழிக்கவே பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க கொள்கைக்கு எதிரானது என விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப் நாடுகள் மீது 10% வரி விதிப்பை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.